அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். முகக்கவசம் அணிய அறிவுறுத்தல். யாழ் பல்கலைக்கழகத்தில் வெடித்த மாபெரும் போராட்டம். வவுனியாவில் இரத்த கறைகளுடன் இளைஞனின் சடலம் மீட்பு. பிளியந்தலை மரப்பலகை விற்பனை நிலையத்தில் தீப்பரவல். கல்வி அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை. சடலத்தை காண ஆற்றின் நடுப்பகுதிக்கு சென்றவர் மரணம். புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்வதற்கு தீர்மானம் எடுக்கவில்லை, பிரதமர் தெரிவிப்பு. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் 86 மாணவர்கள் அனுமதி, அதிகரிக்கும் எண்ணிக்கை. பேனா வடிவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சிக்கிய நபர் வெளியான பகீர் தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்ஃப்ளூயன்சா மற்றும் கொரோனா வைரஸின் திரிபு உருவாகும் போக்கு இருப்பதாக சுகாதார சேவைகள் மேம்பாட்டு பணியகம் எச்சரித்துள்ளதால் அலுவலக வளாகங்களிலும் அனைத்து பொது இடங்களிலும் முகக்கவசங்களை அணியுமாறு தங்கள் ஊழியர்களுக்கு அறிவிக்குமாறு மேல்மாகாண தலைமை செயலகம் அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மேல் மாகாணத்தின் துணை பிரதம செயலாளர் PN தம்மிந்த குமார கையொப்பமிட்ட கடிதம் மேற்கு மாகாணத்தில் உள்ள அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் இன்றைய தினம் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக நடைபெற்றுள்ளது. குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா, தொல்லியல் திணைக்களம் அரசின் கைக்கூலியா, இந்த மண் எங்களின் சொந்த மண், பண்பாட்டு இனப்படுகொலை நிறுத்த, குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை விடுதலை செய், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம், இனப்படுகொலை இராணுவமே வெளியேற, தமிழரின் நிலம் தமிழருக்கே சொந்தம், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என கோஷமிட்டு பதாதைகளை ஏந்தியவாறு தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இரத்த கறைகளுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலத்தினை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். குறித்த சடலம் இன்று வவுனியா காத்தார் சின்னகுளம் பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. செல்லத்துறை கோபிநாத் என்ற 24 வயதான ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக வீடொன்றில் இளைஞர் ஒருவரின் சடலம் இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது. பின்னர் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை மீட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த சடலத்தில் இரத்த கறை படிந்துள்ள நிலையில் குறித்த மரணம் கொலையா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை உயிரிழந்த இளைஞர் நேற்று மாலை இளைஞர் குழு ஒன்றுடன் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இன்று காலை அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் வவுனியா குற்றப்பிரிவு காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் 2 இளைஞர்களிடம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பிளியந்தலை போகுந்தர பகுதியில் உள்ள மரப்பலகை விற்பனை நிலையத்தில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 5 மணியளவில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபை, மொரட்டுவ மாநகர சபை மற்றும் தெஹிவளை கல்கிசை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த தீப்பரவலில் மரப்பலகை விற்பனை நிலையம் முற்றாக எரிந்து நாசமாகிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலைகளுக்கு புதிதாக மாணவர்களை சேர்த்துக் கொள்வதில் ஏற்படும் மோசடிகள் தொடர்பில் கல்வி அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமைச்சினால் விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தலுக்கு எதிராக மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் மதுர சினவரத்ன எச்சரித்துள்ளார். பாடசாலைகளில் புதிதாக மாணவர்களை சேர்ப்பதில் சில இடங்களில் முறைகேடுகள் இடம்பெறுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதில் முறைகேடுகள் இடம்பெற்றதால் கல்வி அமைச்சின் புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யுமாறு பிரதி அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
ஆற்றில் மிதந்து சடலத்தை காண ஆற்றின் நடுப்பகுதிக்கு நீந்தி சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக வாரியப்புல போலீசார் தெரிவிக்கின்றனர். வாரியப்புல ஆற்றில் அழுகிய நிலையில் மிதந்த சடலத்தையே அவர் பார்வையிட அவர் நீந்தி சென்றமை மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வாரியப்புல கழுகமுவ வீதியில் வாரியப்புல நகருக்கு அருகிலுள்ள விலகட்டு பொது ஆற்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நீரில் மூழ்கிய நபர் அங்கு இருந்த போலீசாரின் அறிவுறுத்தல்களை மீறி ஆற்றின் நடுப்பகுதிக்கு நீந்தி சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்நிலையில் 2 சடலங்களும் புத்தளம் கடற்படையினரால் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பில் வாரியப்புல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்வது குறித்து அரசாங்கம் இன்னும் தீர்மானம் எதனையும் எட்டவில்லை என பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் நாடாளுமன்றத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். கால மாற்றத்துக்கு ஏற்ப கல்வித்துறையில் பல மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். புலமை பரிசில் பரீட்சையை தற்போது ரத்து செய்வதற்கு தீர்மானம் எடுக்கவில்லை என்பதுடன் புதிய மறுசீரமைப்புடன் இணைந்ததாக அதனை செயற்படுத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம். எனினும் தற்போது புலமை பரிசில் தொடர்பான அழுத்தத்தை குறைக்க சில நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம். 2028 அல்லது 2029 ஆண்டுக்குள் அதனை செயல்படுத்த முடியும் என எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நகரில் உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்ட 3 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தற்போது வரை 86 மாணவர்களும் 2 ஆசிரியர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பில் உள்ள புனித மைக்கேல் கனிஷ பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்களும் கோட்டமுனை கனிஷ வித்தியாலயத்தைச் சேர்ந்த கல்லடி விநாயகர் வித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவர்களும் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் மட்டக்களப்பு நகரில் 3 பாடசாலைகளில் உணவு ஒவ்வாமையினால் இன்று 44 மாணவர்கள் வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள 3 வெவ்வேறு பாடசாலைகளில் இடைவேளையின் போது குறித்த பாடசாலைகளில் அமைந்துள்ள சிற்றுண்டி சாலைகளில் உணவு வாங்கி மாணவர்கள் உட்கொண்டுள்ளனர். அவ்வாறு மாணவர்கள் வாங்கி உட்கொண்ட உணவு ஒவ்வாமையினால் மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அந்த உணவை உட்கொண்ட மாணவர்களுக்கு வாந்தி, தலை சுற்று ஏற்பட்டதன் காரணமாக உடனடியாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை திணைக்களத்தினர் துரிதமான நடவடிக்கை மேற்கொண்டதன் காரணமாக நோய் காவு வண்டி வழியில் துரிதமாக மாணவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை தொற்றா நோய்கள் பிரிவின் வைத்திய அதிகாரி எஸ். உதயகுமார் சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு சென்று துரிதமான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பில் மட்டக்களப்பு போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். குறித்த பாடசாலைகளில் இயங்கி வரும் சிற்றுண்டி சாலைகளுக்கு ஒரு இடத்திலிருந்தே உணவுகள் விநியோகித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மாணவர்கள் குறித்த பாடசாலைகளில் பிட்டு வாங்கி அருந்தியுள்ளதாகவும் அந்த உணவு ஒவ்வாமை நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இந்த நிலையில் இந்த மாணவர்களின் ஒவ்வாமை எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி தற்போது 86 மாணவர்களும் 2 ஆசிரியர்களும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பேனா வடிவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒருவர் களுத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து நேற்று பிற்பகல் பாடந்துறை கொரேத்துடுவ பாலத்துக்கு அருகில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் ஒருவரை சோதனை செய்த போது அவரது சட்டைப்பையில் பேனா வடிவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி, அதற்கான 3 தோட்டாக்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த துப்பாக்கி வேலை செய்யும் நிலையில் உள்ளது எனவும் கொலைக்கு மிகவும் இலகுவாக பயன்படுத்த முடியும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சுமார் 4.5 அங்குல நீளம் கொண்ட இந்த துப்பாக்கி ஒரு நபரை கொள்ள எந்த நேரத்திலும் எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இந்த துப்பாக்கி ஏன் வைத்திருந்தார் என்பது குறித்து களுத்துறை குற்றப்பிரிவு மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. சந்தேக நபர் மொரட்டுவ மோல்பே பகுதியைச் சேர்ந்த 43 வயது உடையவராகும். அவர் இன்று பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார்.
இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.